ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேண்டாஸ் பார்க்க போகிறோம். ஸோ பேண்டாஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. பேண்டாஸுங்கிறது ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரியை வச்சு நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம், லோட் பண்ணுவோம், எல்லாமே வந்து நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இந்த பேண்டாஸ் லைப்ரரியை வச்சு நம்மளால் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம டேட்டாஸை எப்படி க்ளீன் பண்ணுறது இந்த லைப்ரரியை வச்சு, அப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணுறது, லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேண்டாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பேண்டாஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் கொடுப்போம் அப்படின்னா ஜூபிட்டர் நோட்புக்லேயே நம்ம பிப் இன்ஸ்டால் பேண்டாஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேண்டாஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். என்கிட்ட வந்து ஆல்ரெடி பேண்டாஸ் இருக்குது அப்படின்றதால எனக்கு ரிக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ட்டு வருது. இப்போ வந்து பேண்டாஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். முதல்ல பேண்டாஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேண்டாஸை வந்து இம்போர்ட் பண்ணால் தான் வந்து அந்த லைப்ரரியை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ முதல்ல பேண்டாஸை அந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் பிடி அப்படின்ட்டு நம்ம கொடுத்துக்கணும். நம்ம பேண்டாஸ் லைப்ரரி வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிரும். பேண்டாஸில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேண்டாஸ்னு ஃபுல்லாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பிடின்ட்டு ஷார்ட் ஃபார்ம் வச்சே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிடி அப்படின்னு யூஸ் பண்ணாலே போதும். எந்த இடத்துல பேண்டாஸ்னு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேண்டாஸ் லைப்ரரியை கால் பண்ணணும் அப்படின்ற இடத்துலலாம் நம்ம பிடின்னு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த ஆஸ்பிடி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம முதல்ல டேட்டா செட்டை முதல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த டேட்டா செட்டை லோட் பண்ணணும். அதுக்கு வந்து pd.readcsv அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைல்ஸை மட்டும்தான் வந்து இது ப்ராசஸ் பண்ணும். இதுவே வந்து உங்களுக்கு எக்ஸலில் வந்து ஃபார்மேட் பண்ணணும், லைக் லோட் பண்ணணும், எக்ஸல் டேட்டா செட்டை வந்து நீங்கள் லோட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு டேட்டா ஃபார்மேட் இருக்குது, .csv, ஜேசன் ஃபார்மேட்டில், எக்ஸல் ஃபார்மேட்டில், இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்ஸ்லலாம் வந்து நம்மக்கிட்ட டேட்டா செட் இருக்குன்னா அதுக்கேற்றபடி நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என்னோடய டேட்டா வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால நான் வந்து சிஎஸ்வி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல டேட்டா செட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா செட் அந்த டேட்டா செட்டோட முதல்ல பாத்தை காப்பி பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இப்போ நான் நெக்ஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா இந்த tested.csv. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி காப்பி பாத் பண்ணிக்கணும். அதை இங்கே இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த செல்லை ரன் பண்ணனா எனக்கு இந்த மொத்த டேட்டா செட்டும் பார்த்திங்கன்னா டிஎஃப்ங்கிற வேரியபிளில் போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆகிக்கும். இந்த டேட்டா செட்டில் இப்போது நான் ஏதாவது சேஞ்சஸை மேக் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் டேட்டா செட்டை நான் கால் பண்ணணும், யூஸ் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டிஎஃப்ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நான் ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டேட்டா செட்டை லோட் பண்ணிட்டோம். டேட்டா செட்டை லோட் பண்ணிவிட்டு டிஎஃப்னு நம்ம இங்கே டைப் பண்ணோன்னா என் டேட்டா செட்டை என்னால் பார்க்க முடியும். எப்படின்னா இப்போ இங்கே ஒவ்வொரு காலம் இருக்குது இல்லையா? ஸோ பேசஞ்சர் ஐடி, சர்வைவ்டு, பி கிளாஸ், இதெல்லாம் ஒவ்வொரு காலம் இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட் வந்து ரொம்ப ஃபெமிலியரான டேட்டா, ஃபேமஸான டேட்டா செட். இந்த டேட்டா செட் பேர் வந்து டைட்டானிக் டேட்டா செட். ஓகேயா? இந்த டேட்டா செட் எப்படின்னா ஒரு பேசஞ்சர் இருக்காங்கன்னா அவங்களோட நேமு, ஜெண்டர், ஏஜ், ஒவ்வொரு காலம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சிப், எஸ்பி, பார்ச். எப்போவுமே வந்து ஒரு டேட்டா செட்டை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த காலம் ஒவ்வொரு காலமும் என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஐடி, சர்வைவ்டு, பி கிளாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டேட்டா செட்டில் ஒவ்வொரு பேசஞ்சரோட நேமு, ஜெண்டரு, ஏஜ், சிப், எஸ்பின்னா அந்த பேசஞ்சர் கூட வந்து சிப்ளிங்ஸோ ஸ்பௌஸோ இருந்தாங்கன்னா அவங்களோட கவுண்ட் எத்தனை. பார்ச்சுன்னு இருக்கு இல்லையா, அந்த காலம்க்கு என்ன மீனிங்னா அந்த பேசஞ்சரோட கூட வந்த பேரண்ட்ஸோ இல்லை சில்ட்ரன்ஸோ என்ன கவுண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போது அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1, வரல அப்படின்னா 0. புரியுதா? ஏன்னா இங்கே பாருங்களேன், 0s and 1s இருக்குது. 1ன்னு இருந்துச்சுன்னா அவங்க சிப்ளிங் இல்லை ஸ்பௌஸ் அவங்க கூட வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி 0ன்னு இருந்துச்சுன்னா அவங்க கூட சிப்ளிங்கும் வரல, ஸ்பௌஸும் வரல அப்படின்னு மீனிங். பார்ச்சுன்றதுனா அந்த பேசஞ்சரோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்களா இல்லை சில்ட்ரன்ஸ் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது. இப்போ வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 விழுந்திருக்கும், இல்லைன்னா 0. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசஞ்சரோட எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பேசஞ்சர் அந்த டைட்டானிக்கில் நடந்த அந்த ஷிப் மூழ்கிச்சு இல்லையா, அந்த முழுகினதால அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த டேட்டா செட்டு. ஸோ சர்வைவ் ஆனவங்களுக்குலாம் 0 இருக்கும், சர்வைவ் ஆனவங்களுக்குலாம் 1 இருக்கும், சர்வைவ் ஆகாதவங்களுக்குலாம் 0 இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டா செட்டு. ஸோ இந்த டேட்டா செட்டை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா செட்டை எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு டேட்டா செட்டை வந்து நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு தெரிஞ்சுக்கோங்க இந்த காலம் என்ன சொல்ல வருது, இந்த காலம் என்ன சொல்ல வருதுங்கிறத சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா செட்டை லோட் பண்ணியாச்சு. டேட்டா செட் எப்படி இருக்குன்றதும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம டேட்டா செட்டில் காலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்குது. கரெக்டாக நம்ம பேண்டாஸில் எப்பவுமே காலம்ஸ் அண்ட் ரோஸ் இருக்கிற விஷயத்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ ஒவ்வொரு காலம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு காலமும் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்னா யூஸிங் df.info. இது போட்டிங்கன்னா எனக்கு ஒவ்வொரு காலமும் என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்றது நமக்கு தெரியும். பேசஞ்சர் ஐடிங்கிறது in64 இருக்கா, ஸோ in64. ஏஜுங்கிறது பாருங்கள் ஃப்ளோட் 64ன்னு இருக்குது. ஃப்ளோட் 64னா டெசிமல் நம்பர்ஸ், in64னா ஹோல் நம்பர்ஸ், ஆப்ஜெக்ட்னா டெக்ஸ்ட் டேட்டா டைப். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நேம்லாம் ஆப்ஜெக்ட் டைப்பில் இருக்குது. ஏன்னா நேம்லாம் டெக்ஸ்ட் டேட்டா டைப்பில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காலமுக்கும் டேட்டா டைப்ஸ் தெரிஞ்ச அப்புறம் நம்ம முதல்ல நம்ம டேட்டா செட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். முதல்ல கிளீனிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே டூப்ளிகேட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். டூப்ளிகேட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போது இங்கே கெல்லி மிஸ்டர் ஜேம்ஸ்னு இருக்கா, இவரோட ரெக்கார்ட் தான் இந்த மொத்த ரோவுமே. இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த மொத்த ரோலையும் இருக்கும். கரெக்டாக இப்போ கெல்லி மிஸ்டர் ஜேம்ஸோட ரெக்கார்டே வந்து செகண்ட் ரோலையும் அவரோட ரெக்கார்டே இருந்துச்சுன்னா அப்போது இந்த ரெண்டு ரோலையும் ஒன்று டூப்ளிகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஒரு ரோலர் இருக்கிற டேட்டா எக்ஸாக்டாக அப்படியே இன்னொரு ரோலர் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டூப்ளிகேட்டட் ரோ அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது டூப்ளிகேட் நம்ம வேல்யூஸ் நம்ம டேட்டா செட்டில் எவ்வளோ டூப்ளிகேட்ஸ் இருக்குன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா df.duplicated. இப்படி போட்டோம்னா நமக்கு df.duplicatedனு வரும். ஸோ இங்கே பாருங்களேன் 0 ஃபால்ஸ் 1 ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ்னு இருக்கு. எப்போவுமே இந்த டூப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா ரோ வைஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒவ்வொரு ரோவையும் பார்க்கும். ஸோ இப்போது இந்த இதுவே பார்த்துக்கோங்களேன். இப்போது இங்கே இது வந்து எப்படின்னா இங்கே 0 1 2 3ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இப்போ ஒரு எலிமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணேன்னா அது 0 இண்டெக்ஸில் இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி வந்து செகண்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணால் அது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிற மீனிங். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ரோவை நான் ஆக்சஸ் பண்ணால் அது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னா 0 இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 0 இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ இந்த மாதிரி தான் வந்து பேண்டாஸ் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணோம். இப்போது இந்த ரோவை இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் அதோட இண்டெக்ஸ் 0. ஸோ எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா டூப்ளிகேட்டட் ஃபங்க்ஷனுங்கிறது ரோ வைஸ் உங்களுக்கு வந்து பார்க்கும். ஃபஸ்ட்டு ரோவையும் முதல்ல பார்க்கும். ஃபஸ்ட்டு ரோ ஃபால்ஸ்னு இருக்குன்னா அப்போ ஃபஸ்ட்டு ரோ யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு 1ன்னு கொடுத்துட்டு இங்கே திரும்ப இங்கே ஃபால்ஸ்னு இருக்கா அப்போது செகண்ட் ரோவும் யூனிக்காக இருக்குன்ற மீனிங். அந்த மாதிரி எல்லா ரோக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரோக்கும் நம்ம இந்த மாதிரி டூப்ளிகேட் போட்ட எல்லாத்துக்கும் வந்து ஆக மொத்தத்தில் டோட்டலாக வந்து நம்ம டேட்டா செட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளால் ஒன் கோல கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக? ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா அது பக்கத்துலேயே .sum அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நம்ம டேட்டா செட்டில் டூப்ளிகேட் ரோஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிக்கும். நம்ம டேட்டா செட்டில் டூப்ளிகேட் ரோஸே கிடையாது. ஸோ நம்ம டேட்டா செட்டில் டூப்ளிகேட்ஸ் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டேட்டா செட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு ஒயிட் போர்டு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் போர்டில் நீங்கள் ஒரு பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி நடுவில் ஒரு பிளாக் கலர் டாட்டை வைக்கிறீங்க அப்படின்னா அது மிடில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதை சுற்றி க்ரீன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ரேண்டமாக ஒரு இடத்துல க்ரீன் கலர் டாட்ஸை வந்து நீங்கள் பிளாட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த பிளாக் டாட்டுங்கிறது அந்த மொத்த டேட்டா செட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். கரெக்டாக? அது என்ன பாயிண்ட்டாக இருக்குன்னா அந்த க்ரீன் கலர் டாட்ஸ் இருக்கா அந்த க்ரீன் கலர் டாட்ஸோட ஆவரேஜ் தான் வந்து அந்த பிளாக் கலர் டாட் இண்டிகேட் பண்ணும். ஸோ நம்ம டேட்டா வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த மொத்த டேட்டாவோட மீன் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து அந்த டேட்டா செட்லேயே சென்ட்ரலில் இருக்கும். ஸோ அந்த மீன்லேருந்து அந்த டேட்டா அதாவது அந்த க்ரீன் டாட் அந்த பிளாக் டாட்லேருந்து அந்த க்ரீன் டாட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது
அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட 1, 2 இருக்காது. நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளாக் டாட்லேருந்து அந்த க்ரீன் டாட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுதான் வந்து ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஒரு அந்த டேட்டாவோட மீன்லேருந்து அந்த டேட்டா பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது எப்படி எல்லா டேட்டா பாயிண்ட்டும் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஒன்றுனா இல்லை, நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மீன்லேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ், குத்து மதிப்பாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவோட மீன், மோட், மீடியன் மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த டேட்டாவோட மொத்த டேட்டாவில் நான் மீன் கண்டுபிடிச்சி, மீடியன் கண்டுபிடிச்சி, மோட் கண்டுபிடிச்சா மூணுமே ஒரே நம்பர் வரும். அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனாக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அதுவே வந்து அந்த டேட்டா செட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மலாக இல்லை, அதாவது மீன், மோட், மீடியன் வேற வேற இருக்குது, இல்லை மீன் மீடியனோட ஜாஸ்தியாக இருந்தாலும் மீடியன் மீனை விட ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மாதிரி இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா இதை தான் வந்து ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நல் வேல்யூஸை கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி என் டேட்டா முதல்ல எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். கரெக்டாக அதை நான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி தான் நான் நல் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ நல் வேல்யூஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸ்னு சொல்லலாம். ஸோ எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் நீங்கள் வந்து என்னென்னு கண்டுபிடிங்க, இல்லை மிஸ்ஸிங் வேல்யூஸும் நல் வேல்யூஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டால் நீங்கள் ஒரே வார்த்தை கான்ஃபிடென்ட்னா சொல்ல ரெண்டுமே ஒன்று தான். ஓகேயா? மிஸ்ஸிங் வேல்யூஸோ நல் வேல்யூஸோ டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கிடையாது, தே ஆர் சேம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நல் வேல்யூஸுங்கிறது இப்போது நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் தான் வந்து ஒரு அட்மின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஏஜு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு பலதரப்பட்ட டேட்டாவை ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் கலெக்ட் பண்ணுறேன்னா, சில பேரோட ஃபோன் நம்பர் நான் கலெக்ட் பண்ணலை, மிஸ் பண்ணிட்டேன், இல்லை சில பேரோட இமெயில் நான் கலெக்ட் பண்ணல, மிஸ் பண்ணா, அது மிஸ் பண்ணிட்டேன்னா கலெக்ட் பண்ணி மறந்துட்டேன், அந்த இடத்துலலாம் வந்து எனக்கு டேட்டாவே இருக்காது. ஸோ பேண்டாஸ் என்ன பண்ணால் டேட்டா இல்லைன்றதை டேரெக்டாக அப்படியே வந்து அந்த பாக்ஸை வந்து எம்டியாக வச்சுக்காது, அந்த இடத்துல NaN அப்படின்னு போட்டுரும். அப்படின்னா அந்த இடத்துல டேட்டா இல்லை அப்படின்ட்டு மீனிங். காலியாக இருக்கிற அந்த இடத்துல NaN சும்மா போட்டால் அதுக்கு மீனிங் ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி நல் வேல்யூஸை முதல்ல நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நம்ம டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நம்மக்கிட்ட நிறைய வழி இருக்குது. ஆனால் வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா டாட்ஸ் கியூ அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு காலமுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு அந்த நல் வேல்யூஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காலம் எடுத்துக்கிறேன். முதல்ல வந்து ஒரு காலம் வந்து என் டேட்டா செட்டில் என்னென்ன காலம் இருக்குது அதோட நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா df.columns போட்டுப்பேன். இந்த மாதிரி இப்போ நான் போட்டேன்னா எனக்கு என்னோட டேட்டா செட்டில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஸோ பேசஞ்சர் ஐடி, சர்வைவ், இந்த காலம்ஸ்லாம் நம்ம மேலேயே பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா காலம்ஸும் அதோட நேம் மட்டும் எனக்கு ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஃப்ரேமில் நான் ஒரு காலம் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் இப்படி கொடுத்துட்டு ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே அந்த காலம் நேமை நான் கொடுப்பேன். அந்த காலம் நேமை நான் கொடுக்கும்போது கொட்டேஷனுக்குள்ளே கொடுப்பேன். அந்த கொட்டேஷனுக்குள்ளே நான் காலம் நேமை நான் மேனுவலாக டைப் பண்ணவே மாட்டேன். எப்போவுமே நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமில் ஒரு காலம் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறோன்னா I don't recommend typing them manually. Just copy paste பண்ணுங்க. இப்போ இங்கே பாருங்களேன், நான் இப்போது இந்த சர்வைவ்டுங்கிற காலம் நான் ஆக்சஸ் பண்ணுன்னா இந்த சர்வைவ்டுங்கிறத இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேனா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு வந்து எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு .skew அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுவேன். இதை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இங்கே பாருங்க எனக்கு இந்த 0.56 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நான் ஒரு காலம் கொடுத்துட்றேன். அந்த காலமை கொடுத்துட்டு அந்த காலம்ல டாட்ஸ் கியூ ஃபங்க்ஷன் போட்டு நான் வந்து எனக்கு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பர் வந்து 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு காலம் கொடுத்துட்டு டாட்ஸ் கியூ ஃபங்க்ஷன் கொடுக்குறேன்னா அந்த காலம்க்கு வந்து கொடுத்தப்பறம் எனக்கு வர நம்பர் வந்து 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நார்மலா இருக்குன்ற மீனிங். நார்மல்னா என்ன சொன்னேன்? அந்த டேட்டா அந்த காலம்ல இருக்கிற எல்லா டேட்டா செட் இருக்கிற எல்லா டேட்டாஸ்க்கும் நான் மீன் எடுத்தாலோ மோட் எடுத்தாலோ மீடியன் எடுத்தாலோ மூணுமே எப்படி வரும்? ஈக்குவலா வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கியூடு டேட்டா எப்படி இருக்கும்னா, அந்த இப்போ டாட்ஸ் கியூ ஃபங்க்ஷன்னு போட்டு எனக்கு வந்து 0க்கு மேலேயோ இல்லை 0க்கு கீழேயோ எனக்கு வந்து டாட்ஸ் கியூ போட்டு எனக்கு வந்துன்னா அப்போ அந்த காலம் வந்து ஸ்கியூடா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்ற மீனிங். இப்போ எனக்கு சர்வைவ்டுங்கிற காலம்க்கு நான் டாட்ஸ் கியூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன வந்திருக்கு? 0.56ன்னு வந்திருக்கு. அப்போ ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா அந்த காலம் எனக்கு ஸ்கியூடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு காலம்க்கா நான் போட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த காலம் நேம்ஸ் எல்லாம் காலம்ஸ்னு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதோ பாருங்க, இது நான் எதுவுமே பண்ணல, இது அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த காலம் நேம்ஸ் எல்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டாட்ஸ் கியூ ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம நியூமரிக்கல் காலம்ஸ்க்கு மட்டும்தான் போடுவோம். ஏன்னா டெக்ஸ்ட் காலம்ஸ் வந்து ஸ்கியூடா இருக்கும் அன்ஸ்கியூடா இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இல்லை. நம்ம எப்படின்னா அது டெக்ஸ்டாகவே அந்த காலம்ஸ் இருந்தாலே நம்ம வந்து நல் வேல்யூஸ் அந்த காலம்ஸில் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எப்படி ஃபில் பண்ணுறோன்றது சொன்னால், ஆனால் எல்லா டெக்ஸ்ட் காலம்ஸ்க்கும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான். அது டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்டே கிடையாது. நியூமரிக்கல் காலம்ஸ்க்கு மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி நம்ம நல் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எப்படின்னா என்னென்ன காலம்ஸ் வந்து இங்கே முதல்ல வந்து எனக்கு டெக்ஸ்ட் பேஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னென்ன காலம் இருக்குது? நேமுங்கிற காலமு, ஜெண்டர் காலமு, அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் காலமு, கேபின், எம்பார்க், இந்த காலம் எல்லாமே எனக்கு டெக்ஸ்ட் பேஸ்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த காலம்லாம் எப்படி என்ன பண்ணுவேன்னா நான் இங்கிருந்து எடுத்துருவேன் இந்த மாதிரி. எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு இருக்கிற எல்லாமே இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா காலமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நியூமரிக்கல் காலம்ஸ் தான். இப்போ இதை ஒரே அடியாக நான் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷனை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொன்றுத்துக்காக எனக்கு பிரிண்ட் பண்ண டைம் ஆகுதுன்றதுக்கு நான் ஃபார் லூப்பில் போட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஃபார் கால் இன் காலம்ஸ்னு நான் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுன்னா இந்த காலம்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக போயிட்டு ஐட்ரேட் பண்ணும், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் போயிட்டு ஆக்சஸ் பண்ணும். இப்போ என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் டிஎஃப் கால்ன்ற இடத்துல இந்த பேசஞ்சர் ஐடிங்கிறது இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். பேசஞ்சர் ஐடியோட டிஸ்ட்ரிபியூஷன் 0.0. ஸோ நான் என்ன சொன்னேன், என் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 0வா அப்படி இந்த டாட்ஸ் கியூ ஃபங்க்ஷன் போட்டு எனக்கு வந்து அந்த காலமில் எனக்கு 0 வந்துச்சுன்னா என்னோட அந்த காலம் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொன்னேன், நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஆனால் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 0க்கு மேலே இருக்குது, இல்லை ஒன்று 0க்கு கீழே இருக்குது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் காலம்ஸ் வந்து இங்கே ஸ்கியூடாக இருக்கிறதால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா நம்ம டேட்டா செட் ஸ்கியூட். ஸோ இப்போ நான் ஸ்கியூடு டேட்டாவை எப்போவுமே நான் வந்து எப்படி வந்து என்கிட்ட வந்து இப்போ என் டிஸ்ட்ரிபியூஷன் என்னோட டேட்டா செட் நான் லோட் பண்ண டேட்டா செட் ஆக மொத்தத்தில் ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷனை இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா நல் வேல்யூஸ் இருக்கா இல்லையா என் டேட்டா செட்டில் பார்ப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, டிஎஃப் டாட் இஸ்னல்னு போட்டு நான் லோட் பண்ணனா எனக்கு வந்து என் டேட்டா செட் இப்படி லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா
ஃபால்ஸ் இருக்கிறது எல்லாமே இந்த இஸ்னல்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எப்பவுமே பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே பாருங்க, ஃபால்ஸ்னு இருக்கிற இடத்துலலாம் எனக்கு நல் வேல்யூஸே இல்லை, அங்கே ஆக்சுவல் வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். இங்கே ட்ரூன்னு இருக்கிற இடத்துலலாம் இங்கே நல் வேல்யூஸ் தான் இருக்கு, அதாவது அங்கே வேல்யூஸ் இல்லை, அங்கே இன்ஃபர்மேஷன் இல்லை, அந்த இடத்துல NaN அப்படின்னு இருக்கு. இங்கே பாருங்க, கேபின்ல 0th ரோல ஃபர்ஸ்ட் டேட்டாவே வந்து எனக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ ஆக்சுவலாக அந்த டேட்டா செட்டில் போறங்க, நிஜமாவே இங்கே NaN தான் இருக்கு. புரியுதா? NaN இருக்கிற இடத்துலலாம் நமக்கு ட்ரூ அப்படின்ட்டு இந்த இஸ்னலுங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு பண்ணி கொடுக்கும். ஆனால் ஒவ்வொரு காலமுக்கும் நான் இப்படி இருக்கா இல்லையா, ட்ரூ இருக்கா இல்லையா, நான் மேனுவலாக வந்து விரல் விட்டு எனக்கு டைம் ஆயிரும். ஸோ இதை வந்து நான் ஷார்ட்கட் பண்ண என்ன பண்ணுவேன்னா, df டாட் isnal டாட் சம் இப்படின்னு கொடுத்தனா எனக்கு பர்டிகுலர் காலம்ல எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க எனக்கு 2 காலம்ல தான் நல் வேல்யூஸ் இருக்கு, ஏஜ் அண்ட் கேபின், இந்த 2 காலம்ல நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் எப்படி என்னன்னா, நல் வேல்யூஸ் நான் முதல்ல ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி என் டேட்டால 418 ரோஸ் இருக்கு அப்படின்னா அதுல 50% வந்து ஒரு 200+ வரும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, இந்த நல் வேல்யூஸை இப்போ நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த நல் வேல்யூஸ் வந்து certain percentage தான் இருக்கணும். இப்போ என் டேட்டா செட்ல வந்து 418 ரோஸ் இருக்குன்னா இதுல வந்து 50%க்கு கீழே, அதாவது 25 to 30% கீழே இந்த மாதிரி அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட்ல மட்டும் தான் நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலேயோ இல்லை 35 to 40% கூட ஓகே, ஆனால் 50%க்கு மேலே வந்து எனக்கு டேட்டா வந்து நல் வேல்யூஸாக தான் அந்த காலம்ல இருக்குன்னா அந்த காலம் எனக்கு வேண்டாம், நான் ட்ராப் பண்ணிடுவேன். ஏன்னா அங்கே ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, டேட்டாஸே கம்மியாக தான் இருக்குது, அதை வச்சு நான் ஃபில் பண்ண தப்பாக ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ன ஏதாச்சும் ஆயிரும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா தப்பாக நம்ம டேட்டா ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி அவ்வளோ நல் வேல்யூஸ் இருந்தால் அதை நம்மளால மிஷின் லேர்னிங் மாடல்ஸை வச்சு மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா பேண்டாஸ். ஸோ பேண்டாஸை வச்சு நம்ம ஒரு டேட்டாவை எப்படி வந்து அக்யூரேட்டாக க்ளீன் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளோட எய்மாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏஜுங்கிற காலம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு 86 நல் வேல்யூஸ் இருக்குது, அதாவது 418 ரோஸில் எனக்கு 86 தான் வந்து எனக்கு நல் வேல்யூஸாக இருக்குது. ஸோ அது வந்து 50%க்குலாம் கிட்ட வரல, அட்லீஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 25 to 40 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஐ கேன் ஹேண்டில் தட் அமௌண்ட் ஆஃப் நல் வேல்யூஸ். அதுவே வந்து கேபினை பாருங்களேன், 327 நல் வேல்யூஸ் இருக்கு அந்த காலம்ல. அதனால அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நல் வேல்யூஸை என்னால் கண்டிப்பாக வந்து யூஸிங் பேண்டாஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், நான் அந்த காலமை ட்ராப் பண்ணிடுவேன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டோம். டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி இப்போ நல் வேல்யூஸ் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த கேபினுங்கிறது ஏன் நான் ட்ராப் பண்ணுறேன்னா, அது certain%, அதாவது 50%க்கு மேலே இருக்கிற டேட்டாஸ் அதில் நல் வேல்யூஸாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ நல் வேல்யூஸை என்னால் பேண்டாஸை வச்சு ஹேண்டில் பண்ண முடியுது. அப்படியே நான் ஹேண்டில் பண்ணாலும் அது கரெக்டாக இருக்காது. ஸோ நான் அதை ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஏஜுங்கிற காலம்ல எனக்கு நல் வேல்யூஸ் இருக்குது. இப்போ இங்கே ஏஜுங்கிற காலமில் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th காலம் தான் வந்து எனக்கு ஏஜோட டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுது, அதாவது 0.45. ஸோ 0.45ங்கிறது ஆப்வியஸ்லி above than 0. ஸோ என் டேட்டா ஏஜுங்கிற காலம்ல ஸ்கியூடாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து நான் மீடியன் வச்சு ஃபில் பண்ணுவேன். என் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொன்னேன், பேசிக்காக நல் வேல்யூஸுங்கிறது ஒரு மிஸ்ஸிங் டேட்டா, அதாவது ஹோல்ஸ் என் டேட்டா செட்டில். ஸோ அதை வச்சு நான் ஒன்று வந்து நான் மீன் வச்சு ஃபில் பண்ணலாம், மீடியன் வச்சு ஃபில் பண்ணலாம், மோட் வச்சு ஃபில் பண்ணலாம். ஆனால் என் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே எப்படி இருக்குன்னா ஸ்கியூடாக இருக்குது. ஸ்கியூடாக இருந்துச்சுன்னா அந்த நல் வேல்யூஸ்லாம் என்னன்னு சொன்னால் ஹோல்ஸ்னு சொன்னேன், அந்த ஹோல்ஸை வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்கு ஐ வில் யூஸ் மீடியன் ஆஃப் தட் காலம். அந்த காலமோட மீடியன் எடுத்து எங்கெல்லாம் NaN இருக்கோ அந்த இடத்துல அந்த காலமோட மீடியன் போயிட்டு ஃபில் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னா, டிஎஃப்னு கொடுத்துட்டு இந்த கொட்டேஷனுக்குள்ள அந்த காலம் நேமை கொடுக்குறேன். டாட் ஃபில் NA அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த காலம்ல இருக்கிற நல் வேல்யூஸ் எனக்கு ஃபில் ஆகும். ஸோ
ஸோ இங்கே பாருங்க, எனக்கு ஏஜுங்கிற காலம்ல நான் வந்து இருக்கிற நல் வேல்யூஸ் எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்கு, எனக்கு 86 நல் வேல்யூஸ் இருக்கு. அந்த 86 நல் வேல்யூஸையும் நான் எதை வச்சு ஃபில் பண்றேன்னா, அந்த மொத்த காலமோட மீடியனை வச்சு நான் ஃபில் பண்றேன். ஓகேயா? ஸோ இப்போ இந்த fill in a ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த காலம்ல இருக்கிற எல்லா நல் வேல்யூஸையும் அந்த காலமோட மீடியனை வச்சு ஃபில் பண்றேன். இதுக்கு என்ன மீனிங்னா, என்ன இருக்கிற இடத்துலலாம் அதோட மீடியன், அந்த காலமோட மீடியன் போயிட்டு ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ கேபினுங்கிற காலம் வந்து எனக்கு வந்து நிறைய நல் வேல்யூஸ் இருக்கு. நான் சொன்னல, இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் நல் வேல்யூஸை மட்டும்தான் நம்ம பேண்டாஸ்ல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது வந்து அதாவது 418 ரெக்கார்ட்ஸ்ல 327 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ பேசிக்காக வந்து இவ்வளோ நல் வேல்யூஸை என்னால் ஃபில் பண்ண முடிஞ்சாலுமே நான் ஃபில் பண்ணுறது அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ ஐ வில் ட்ராப் இட். அந்த காலமே நான் டெலீட் பண்ணி விட்டுருவேன். எப்படி டெலீட் பண்ணணும்னா, df.drop ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். அந்த ட்ராப் ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த காலமை வந்து நான் ட்ராப் பண்றேனோ அந்த காலம் நேமை இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிப்பேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலம் நேமை என்னைக்குமே டைப் பண்ணாதீங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ கேபின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோன்னா அந்த காலமை நான் ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ணுறேன்ற மீனிங். ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தேன்னா நான் ரோஸை ஆக்சஸ் பண்ணுறேன்ற மீனிங். ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா நான் காலம் ஆக்சஸ் பண்ணுறேன்ற மீனிங். நெக்ஸ்ட் இன்னொரு பேராமீட்டர் கொடுக்குறேன் இந்த ஃபங்க்ஷனில், இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இந்த இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூங்கிறது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு டேட்டா ஃப்ரேம்ல நான் ஒரு சேஞ்சஸை மேக் பண்றேன் அப்படின்னா, அந்த சேஞ்சஸை மேக் பண்ணதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் அந்த டேட்டா ஃப்ரேம்ல சேவ் ஆயிருக்கணும். நான் அதுக்கப்புறம் இப்போ இந்த டேட்டா வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு 20 செல்ஸ்க்கு அப்புறம் திரும்ப நான் அந்த டேட்டா ஃப்ரேம் ஏதாவது ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா அப்பவும் அந்த காலம் ட்ராப் ஆகி தான் இருக்கணும், அந்த காலம் இருக்கவே கூடாது. அப்படின்னா இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கல அப்படின்னா எனக்கு அப்போதைக்கு காலம் வந்து ட்ராப் ஆகிடு. திரும்ப நான் ஒரு 10 செல்ஸுக்கு அப்புறம் அதே காலம் நான் ஆக்சஸ் பண்ணேன்னா அந்த காலம் ட்ராப்பே ஆயிருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸை நான் மேக் பண்ணுற சேஞ்சஸ் வந்து எனக்கு அந்த டேட்டா ஃப்ரேமில் சேவ் ஆயிருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த கேபினுங்கிற காலம் எனக்கு வந்து ட்ராப் ஆயிருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ நான் நல் வேல்யூஸ் என்கிட்ட இல்லை. இந்த நல் வேல்யூஸ் இல்லையா இருக்கா, இப்போ நான் வந்து நல் வேல்யூஸை ஃபில் பண்ணிட்டேன், பட் இருக்கா இல்லையான்னு எனக்கு திரும்ப ஒரு டவுட் வரும் இல்லையா. இதை எப்படி செக் பண்ணுறதுனா, ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி df.isNull.sum இப்படி கொடுத்தோம்னா எனக்கு வந்து நல் வேல்யூஸ் இல்லை அப்படின்ட்டு மீனிங். இப்போ வந்து ஃபேருங்கிற காலம்லையும் எனக்கு ஏஜுங்கிற காலம்ல நான் வந்து மீடியன் வச்சு ஃபில் பண்ணதால இங்கே பாருங்க எனக்கு 86ன்னு இருக்கு. இப்போ இங்கே பாருங்க எனக்கு நல் வேல்யூஸ் ஹேண்டில் ஆயிடுச்சு. இப்போ அந்த காலம்ல எனக்கு நல் வேல்யூஸ் இல்லை. இப்போ ஃபேருங்கிற காலம்ல எனக்கு நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதை நான் ஒன்றுமே இல்லை, இதே கோடு தான் போடுவேன். உங்களுக்கு சின்டாக்ஸ் மாறாது, அதே சின்டாக்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு காலமை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம், இந்த ஃபேருங்கிற காலம் வந்து உங்களுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம ஃபேருங்கிற காலம் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இப்போ வந்து ஃபேருங்கிறது தான் லாஸ்ட் டிஜிட். ஸோ இது வந்து 0க்கு மேலே இருக்குது. ஆப்வியஸாக நான் என்ன சொன்னேன், 0க்கு மேலே இருந்தாலும் 0க்கு கீழே இருந்தாலும் என் டேட்டா ஸ்கியூடாக இருக்குது. ஸ்கியூடுனா என் டேட்டா இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ என் டேட்டா வந்து ஸ்கியூடாக இருக்குன்னா நான் எதை வச்சு ஃபில் பண்ணுவேன், யூசிங் மீடியன். எதோட மீடியன், அந்த காலமோட எல்லா டேட்டாவோட மீடியனை வச்சு தான் எங்கெல்லாம் என்ஐன்னு அந்த காலமில் இருக்கோ அந்த காலமோட மீடியன் போயிட்டு ரீப்ளேஸ் ஆயிரும். அதை தான் வந்து fill in பண்ணுது. ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபேருங்கிற காலம்ல இருக்கிறதும் எனக்கு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் லாஸ்டா வந்து இப்போ நான் இதை ட்ரை பண்றேன்.
நல் வேல்யூஸ் இருக்கா இல்லையா நான் பார்க்குறேன். எனக்கு இப்போ நல் வேல்யூஸே என் டேட்டா செட்டில் இல்லை. ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் டூப்ளிகேட்ஸ் ஹேண்டில் பண்ணேன். என் டேட்டா செட்டில் நல் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு அவுட்லேயர்ஸ் அது அப்படிங்கிற இன்னொரு பார்ட்டை ஹேண்டில் பண்ண போகிறேன். அவுட்லேயர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவுட்லேயர்ஸ்னால் இப்போ என் டேட்டா செட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவும் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த சில டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாது. எல்லா டேட்டாவும் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் சில டேட்டா அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாது. அதுதான் வந்து அவுட்லேயர்ஸ்னு சொல்லுவோம். இப்போது இதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ஸ்கூல் வந்து நமக்கு என்ரோல் பண்ணுறதுலேருந்து பாஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா. ஸ்கூல் வந்து 5 இயர்ஸ் ஆரம்பித்து ஒரு 17 இயர்ஸ்க்குள்ளே நம்ம முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5 வயசில் வந்து நம்ம என்ரோல் பண்ணிவிட்டு நம்ம 17 ஏஜ்க்குள்ளே வந்து நம்ம 12th பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துடும். இதுதான் நார்மல் க்ரைட்டீரியான்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் 4 வயசுலேயே சேர்ந்துட்டாங்க, இல்லைனா சில பேர் ஒரு 18 இயர்ஸ் இல்லை 19 இயர்ஸில் தான் ஸ்கூலை பாஸ் பண்ணிட்டு வெளில வராங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்லேயர்ஸ்னு சொல்லுவோம். அந்த 4ங்கிறதும் அவுட்லேயர் தான், அந்த 18ங்கிறதும் அவுட்லேயர் தான், 19ங்கிறதும் அவுட்லேயர் தான். அந்த 5லேருந்து 17க்குள்ளே எல்லாருமே வந்து ஸ்கூல் போகிறாங்க. கரெக்டாக? இது நார்மல். இதுவே வந்து 4 வயசுலேயே ஸ்கூலில் லாகின் பண்ணாலோ இல்லை 17 வயசுக்கு மேலே, அதாவது 17 above 18 இல்லை 19 இயர்ஸில் வந்து ஸ்கூலை பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டாலோ இவங்க வந்து நம்ம எல்லாருமே வந்து 5 to 17க்குள்ளே பாஸ் பண்ணுவோம். நம்மளாம் நார்மல். இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு பின்னாடியோ, அதாவது 5க்கு கீழேயோ ஏஜில் வந்து அவங்க உள்ளே என்ரோல் பண்ணியிருந்தாலோ இல்லை 17க்கு மேலே வந்து அவங்க 12th பாஸ் பண்ணியிருந்தாலோ இவங்கள தான் நம்ம அவுட்லேயர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மலாம் வந்து ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்லேயே என்ரோல் பண்ணிட்டு சீக்கிரமாக பாஸ் அவுட் ஆயிரும். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவுட்லேயர்ஸ். சில பேர் வந்து 17 திரும்ப 12th எழுதி 19 இயர்ஸ்லேயோ இல்லை 20 இயர்ஸில் தான் 12th பாஸ் பண்ணோம். அவங்களாம் அவுட்லேயர்ஸ், நம்மளாம் நார்மல். புரியுதா? இதுதான் வந்து அவுட்லேயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த அவுட்லேயர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட 2 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா ஸ்கியூடுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா? அதை எப்படி கண்டுபிடிச்சோம்? டாட் ஸ்கியூ ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த டேட்டா வந்து அவுட்லேயர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நல் வேல்யூஸுக்கும் அவுட்லேயர்ஸ்க்கும் ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா, டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நல் வேல்யூஸ் வந்து நமக்கு டெக்ஸ்ட் டேட்டாலையும் இருக்கும். டெக்ஸ்ட் டேட்டாவில் சில பேர் நேமை கூட நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து அவங்களோட அவங்களோட ஏஜை மிஸ் பண்ணியிருப்போம். இல்லை வந்து அவங்களோட ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் டேட்டா இருக்கும். அவங்க ஃபோன் நம்பர் கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். அந்த காலமில் சில பேர் ஃபோன் நம்பர் நான் வாங்க மாதிரினா அதுவும் ஒரு நல் வேல்யூஸ் தான். ஆனால் அவுட்லேயர்ஸை எப்போவுமே வந்து நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸில் தான் வந்து நம்ம அவுட்லேயர்ஸை டிடெக்ட் பண்ணுவோம். ஆனால் நல் வேல்யூஸை எல்லா டேட்டா டைப்பில் இருக்கிற ஒரு காலமையும் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்லேயர்ஸை இப்போது நம்ம டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அவுட்லேயர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, எல்லா டேட்டாவும் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா சில டேட்டாஸ் வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாமல் அதுக்கு எதிர்மாறாக கூட ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்டை தான் வந்து அவுட்லேயர்ஸ்னு சொல்லுவோம். அந்த அவுட்லேயர்ஸ் முதல்ல நம்ம டேட்டாவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சுழின்ற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம், ஸ்கியூடு. ஸோ ஸ்கியூடாக இருந்தால் நம்ம அவுட்லேயர்ஸை பார்க்குறதுக்கோ இல்லை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ IQR அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த காலம்ஸ்ன்னு அங்கே ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு காலம்ஸையும் நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Q1 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை Q1னா ஒன்றுமே இல்லை, நம்ம எப்பவுமே வந்து நம்ம டேட்டா செட் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த டேட்டா செட் எப்படின்னா, நம்ம ஒரு மொத்த டேட்டா செட்டே பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் டு ஹையஸ்ட், அதாவது சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ வரைக்கும் ஒரு அசெண்டிங் ஆர்டரில் வந்து நமக்கு டேட்டா வந்து அரேஞ்ச் ஆகிட்டு அதில் ஃபஸ்ட்டு 25% ஆஃப் டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவில் இருக்கிற லோவஸ்ட் வேல்யூஸ் அந்த ஃபஸ்ட்டு 25% டேட்டாவில் இருக்கும். ஸோ அதுவே வந்து அந்த டேட்டாவில் இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 75% டேட்டா, அந்த டேட்டாவோட 75% டேட்டாவில் இருக்கும். ஸோ இப்போ எப்படின்னா என் டேட்டா எப்படி அரேஞ்ச் ஆகும், ஃபஸ்ட்டு லோவஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் அரேஞ்ச் ஆகிடும். அந்த ஃபஸ்ட்டு 25% ஆஃப் டேட்டாவோட மீனை தான் வந்து குவார்டைல் 1, அதாவது Q1 அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்.
ஃபர்ஸ்ட் 25% டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் குவார்டைல் 1 அப்படின்னா முதல்ல நான் என்ன சொன்னேன், என் டேட்டா செட் லோவஸ்ட், அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 25% டேட்டாவை பிரிச்சு எடுத்துக்கிட்டு அந்த டேட்டாவோட மீனை தான் வந்து நம்ம குவார்டைல் 1ன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம மேனுவலா கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. we do have functions for it. ஸோ டாட் குவான்டைல்னு கொடுத்துட்டு அந்த குவான்டைல்ல 0.25ங்கிற நம்பரை நம்ம பாஸ் பண்ணோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 25% டேட்டாவோட மீன் எனக்கு கிடைக்கும். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 25% டேட்டால தான் வந்து எனக்கு என் டேட்டா செட்ல இருக்கிற லோவஸ்ட் வேல்யூஸ் அங்கே தான் எனக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் Q3ங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். df call ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா என்னோட டேட்டா செட்டில் இருக்கிற 75% மொத்த ஃபஸ்ட்டு 25% கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபஸ்ட்டு 25, 50, 75 இந்த மொத்த 75% டேட்டாவோட மீனை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து குவார்டைல் 3. இப்போ இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று மேலே ஃபஸ்ட்டு 25% கண்டுபிடிக்கணும். அந்த காலமை கொடுத்துட்டு அந்த காலமில் டாட் குவான்டைல்னு கொடுத்துட்டு 0.25ன்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 25% டேட்டாவோட மீன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவார்டைல் 3, அதாவது 75% டேட்டா, அந்த டேட்டாவோட மீனை தான் வந்து குவார்டைல் 3ன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஒரு ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இன்டர் குவார்டைல் ரேஞ்சுங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஸ்கூல் கோயிங் டேட்டா ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து நான் என்ன சொன்னேன், 5 இயர்ஸில் என்ரோல் ஆயிருக்குன்னா அவங்க 17 இயர்ஸில் வந்து பாஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க நார்மல்னு சொன்னேன், கரெக்டாக? ஆனால் நமக்கு வந்து இந்த 5 இயர்ஸ்லேருந்து அவங்க என்ரோல் ஆகிட்டு 17 இயர்ஸில் பாஸ்ட் அவுட் ஆகிறாங்கன்றது நமக்கு ரியல் லைஃப் சினாரியோ நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நம்மளும் அப்படி இருந்தோம், நமக்கு தெரியுது. ஆனால் ஒரு டேட்டாஸில் ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கும். எந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்சில் இருந்தால் அது அவுட்லேயர்ஸ் இல்லை, இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது அவுட்லேயர்ஸு அப்படிங்கிறத நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம்? முதல்ல ஒரு இப்போ 5 to 17ங்கிறது 5ங்கிறது லோவர் ரேஞ்ச், 17ங்கிறது ஹையஸ்ட் ரேஞ்ச், கரெக்டாக ஹையர் நம்பர். ஸோ 5ங்கிறது 17ங்கிறது நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணோம், கண்டுபிடிச்சோம். ஆனால் ஒரு டேட்டா செட்டில் எப்படி நம்மளால் ஒவ்வொரு காலமுக்கும் அந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், கெஸ் பண்ண முடியாததை, அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த ப்ராசஸை இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே என் டேட்டா இருந்துச்சுன்னா அது நார்மல் டேட்டா, இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அது இல்லைன்னா அது நார்மல் டேட்டா கிடையாது. அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, அந்த லோவருக்கும் ஹையருக்கும் எனக்கு ஒரு வேல்யூ வேணும். அப்போ தான் வந்து இது நார்மலாக இல்லையா அவுட்லேயர்ஸாக இல்லையான்னு நான் கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இன்டர் குவார்டைலை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம Q1 கண்டுபிடிச்சோம், Q3 கண்டுபிடிச்சோம், இப்போ இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஓகேயா? ஸோ இது வந்து அதாவது Q3க்கும் Q1, அதாவது ஃபர்ஸ்ட் 25% டேட்டாவோட மீனையும் மொத்த 75% டேட்டாவோட மீனையும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சை வச்சு தான் நம்ம லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கால்குலேட் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, 5லேருந்து 17க்குள்ளே இருந்துச்சுன்னா எல்லாருமே படித்தாங்கன்னா அவங்க வந்து நார்மல் ஸ்டூடெண்ட், நார்மலான பீப்புள். அதுவே 4 இயர்ஸ்லேயே அவங்க என்ரோல் பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க 18, 19 இயர்ஸில் தான் வந்து 12th பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து அவுட்லேயர்ஸ். புரியுதா? ஸோ ஆனால் வந்து நம்ம ரியல் வேர்ல்டு டேட்டா, ரியல் வேர்ல்டில் நம்ம வந்து எல்லாரும் ஸ்கூல் போயிருக்கோம், அதனால நான் டக்குன்னு சொன்னால் 5 to 17 அப்படின்ட்டு ஒரு ரேஞ்சு. ஆனால் டேட்டா செட்டில் நிறைய டேட்டா இருக்கும், கரெக்டாக? அதெல்லாம் வச்சு நான் அதில் எப்படி இந்த டேட்டா இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அது அவுட்லேயர்ஸ் இல்லைங்கிறத நான் எப்படி சொல்வேன்னா, அதுக்கு நான் அந்த ரேஞ்சை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இப்போது நான் அந்த ரேஞ்சை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இப்போது இந்த Q1, Q3, IQR இது எல்லாமே கால்குலேட் பண்ண ஃபைனலாக வந்து லோவர் பவுண்ட் கால்குலேட் பண்ணுவோம், அப்பர் பவுண்ட் கால்குலேட் பண்ணுவோம். லோவர் பவுண்ட்னா லோவர் பவுண்டை விட எனக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து கம்மியாக இருந்தாலோ, அப்பர் பவுண்ட்னா அப்பர் பவுண்டை விட அந்த டேட்டா வந்து அதிகமாக இருந்தாலோ, இந்த 2 கிரைட்டீரியாவில் ஏதாச்சும் ஒரு கிரைட்டீரியாவில் ஏதாச்சும் அந்த டேட்டா பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அது அவுட்லேயர். இதுதான் வந்து அவுட்லேயர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கால்குலேட் பண்ணலாம்.
ஸோ லோவர் பவுண்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ லோவர் பவுண்டுக்கு ஃபார்முலா வந்து Q1 மைனஸ் 1.5 இன்டூ IQR. ஓகேயா, இதுதான் லோவர் பவுண்டுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு வந்து Q3 plus 1.5 into IQR. இதுதான் வந்து அப்பர் பவுண்ட் ஃபார்முலா. என் டேட்டா வந்து இந்த அப்பர் பவுண்டையும் லோவர் பவுண்டுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அது நார்மல் டேட்டா பாயிண்ட். அப்படி வந்து இந்த லோவர் பவுண்டுக்கு கீழேயோ இல்லை அப்பர் பவுண்டுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பாயிண்ட்ல அவுட்லேயர்ஸ். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் இப்போ அவுட்லேயர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அவுட்லேயர்ஸ் வந்து நான் என்ன சொன்னேன், எனக்கு என் டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற என்னோட டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற ஒவ்வொரு காலமில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எப்படி இருக்கணும்னா, முதல்ல வந்து அப்பர் பவுண்டுக்கு மேலே இருந்தாலோ இல்லை அப்படின்னா என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ், அந்த காலம்ல இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து லோவர் பவுண்டுக்கு கீழே இருந்தாலோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம நல் அவுட்லேயர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. லோவர் பவுண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம், அப்பர் பவுண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். முதல்ல வந்து என் அப்பர் பவுண்டை விட என் டேட்டா வந்து ஒன்று வந்து அப்பர் பவுண்டுக்கு மேலே அந்த டேட்டா இருந்துச்சுன்னா அது அவுட்லேயர். இல்லைன்னா அந்த டேட்டா வந்து லோவர் பவுண்டை விட கம்மியாக இருக்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். லோவர் பவுண்டுக்கும் அப்பர் பவுண்டுக்கும் ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ளே என் டேட்டா இருந்துச்சுன்னா அது நார்மல் டேட்டா பாயிண்ட். ஒன்றும் லோவர் பவுண்டுக்கு கீழேயோ இல்லை அப்பர் பவுண்டுக்கு மேலேயோ அந்த டேட்டா இருந்துச்சுன்னா அது அவுட்லேயர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என் அவுட்லேயர்ஸை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்க, இப்போ வந்து ஒவ்வொரு காலம்லையும் வந்து எவ்வளோ நல் வேல்யூ அவுட்லேயர்ஸ் இருக்குங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, இந்த காலம்ஸுங்கிற லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேசஞ்சர் ஐடி, சர்வைவ்டு, பி கிளாஸு, ஏஜ், சிப்எஸ்பி, பார்ச், ஃபேர், இந்த மாதிரி இருக்கிற எல்லா காலம்ஸ்லையும் நம்ம அவுட்லேயர்ஸை ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணுறோம். நமக்கு சில காலம்ஸில் அவுட்லேயர்ஸே நமக்கு இல்லை. சில காலம்ஸில் பார்த்தீங்கன்னா 36, 11, 418, 55ன்னு இந்த மாதிரி அவுட்லேயர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது இந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட 418 ரெக்கார்ட்ஸில் 418 டேட்டா பாயிண்ட்ஸில் எல்லா டேட்டா பாயிண்ட்டும் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இந்த 36 டேட்டா மட்டும் அந்த ரூலை ஃபாலோ பண்ணல, எக்ஸப்ஷனாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த நம்பர் சொல்ல வருது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம டேட்டாவை வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம டேட்டா ஃப்ரேம்ல எவ்வளோ அவுட்லேயர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த டேட்டால இருக்கிற அவுட்லேயர்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டு ஒண்ணுமே இல்லை, இந்த டேட்டால அவுட்லேயர்ஸை கிளிப் பண்ண போறேன். இதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதே IQR யூஸ் பண்ணி தான் நான் கிளிப் பண்ணுவேன். அவுட்லேயர்ஸை இப்போ நான் டிடெக்ட் பண்ணிட்டேன். அவுட்லேயர்ஸை எப்படி நான் கிளிப் பண்ணுவேன்னா, கிளிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் கிளிப் பண்ணுவேன். எப்படின்னா, என் டேட்டா இந்த கிளிப்பிங் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ என் டேட்டால அந்த அப்நார்மலா எக்ஸப்ஷனா இருக்கிற டேட்டா பாயிண்ட் ஒன்று வந்து அந்த டேட்டா வந்து என் லோவர் பவுண்டை விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பாயிண்ட் லோவர் பவுண்டாவே ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ நான் அந்த ஸ்கூல் கோயிங் டேட்டா செட் சொன்னேன் இல்லையா, 5 to 17. இப்போ 5 to 17க்குள்ள இருக்கிற எல்லாருமே நார்மலா இருக்கிற டேட்டா.
இதுவே வந்து 5க்கு முன்னாடியே என்ரோல் பண்ணாலோ இல்லை 17க்கு அப்புறம் வந்து 12th பாஸ் பண்ணாலும் அவங்களும் அவுட்லேயர்ஸ்னு சொன்னேன். இப்போ என் டேட்டாவில் வந்து இந்த கிளிப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த அவுட்லேயராக இருக்கிறவங்களாம் இந்த டேட்டாக்குள்ளேயே நான் கொண்டு வர போகிறேன். எப்படி கொண்டு வருவேன் அப்படின்னா, இப்போ இந்த கிளிப்பிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ என்னோட இப்போ 4ன்னு இருக்கு, ஒருத்தன் வந்து 4லேயே என்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் அவுட்லேயர் தான். இப்போ என்னோட ரேஞ்ச் என்னது 5 to 17, இதில் எது லோவஸ்ட் ரேஞ்சு 5. ஸோ இப்போ என்னன்னா இந்த கிளிப் ஃபங்க்ஷன் அந்த 4 இருக்கிற வேல்யூவை 5 ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ என் டேட்டா ரேஞ்சில் ஆகிடும்ல. இப்போ 17க்கு மேலே, அதாவது 18ஓ 19ஓ இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவெல்லாம் 17 ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ என் டேட்டா ரேஞ்சில் இருக்கும்ல, அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்சாவே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். லோவருக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த லோவர் பவுண்டை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்பருக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்பரில் இருக்கிறத அப்பராகவே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என் டேட்டா எல்லாமே ரேஞ்சுக்கு வந்துடும். இதுதான் வந்து நம்ம கிளிப்பிங் ஃபங்க்ஷன் நமக்கு பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து டிஎஃப் கால்ன்றது என்னது, இந்த காலம்ஸில் இருக்கிற இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். பேசஞ்சர் ஐடி, சர்வைவ்டு, பி கிளாஸுங்கிற ஒவ்வொரு காலமையும் நான் ஆக்சஸ் பண்ணுவேன். எப்போ நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, ஒரு காலமை நான் ஒரு டைம் ஆக்சஸ் பண்ணுறேன்னா டிஎஃப்னு கொடுத்துட்டு எப்போவுமே ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ள கொட்டேஷனுக்குள்ள அந்த காலம் நேமை கொடுத்தாதான் என்னால் அந்த காலமை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த டிஎஃப் கோலுங்கிறது அந்த சிஓஎல்லுங்கிறது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இப்போ நான் கிளிப்பிங் பண்றேன். இந்த கிளிப்பிங் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம அப்பர் லோவர் அப்படின்ட்டு 2 பாராமீட்டர்ஸ் கொடுப்போம். இந்த லோவர் பாராமீட்டர்ல நம்ம என்ன வேல்யூ கொடுப்போம்னா, அப்படி என்னோட டேட்டா வந்து இந்த ரேஞ்ச்ல இல்லை, அதாவது எது லோவர் ரேஞ்சு எது அப்பர் ரேஞ்ச், இந்த 5 to 17ங்கிற நம்பர், அந்த 5ங்கிறது லோவர் ரேஞ்சு 17ங்கிறது அப்பர் ரேஞ்சுங்கிறத நம்ம அந்த கிளிப்பிங் ஃபங்க்ஷனில் கொடுத்தாதான் இப்போ 5க்கு கீழே ஏதாச்சும் ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது 5 ரீப்ளேஸ் ஆகிடும். 17க்கு மேலே ஏதாச்சும் டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது 17 ரீப்ளேஸ் ஆகிடும். அதுக்கு அந்த 5 17ங்கிறத நான் கொடுத்தா தானே அது ரீப்ளேஸ் பண்ணும். அதை கொடுக்கறதுக்கு தான் இந்த கிளிப்பிங் ஃபங்க்ஷன். ஸோ அதை கால்குலேட் நம்ம எப்படி பண்ணோம், யூசிங் ஐக்யூஆர். நம்ம லோவர் பவுண்டுன்னு முன்னாடி கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதையே நம்ம இங்கே கொடுத்தா நமக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ எனக்கு இப்போ கிளிப் ஆயிருச்சு என் டேட்டா. ஸோ இப்போ கிளிப் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதே கூட அப்படியே நான் வந்து அங்கே போட்டு எனக்கு டிடெக்ட் ஆச்சா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிப்பேன். ஸோ இப்போ நான் வந்து டேட்டாஸை வந்து கிளிப் பண்ணிட்டேன். அதாவது என்னோட டேட்டா வந்து லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் கால்குலேட் பண்ணோம். இப்போ வந்து என் டேட்டா வந்து லோவர் பவுண்டுக்கு கீழேயோ இல்லை அப்பர் பவுண்டுக்கு மேலேயோ டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அது லோவர் பவுண்டாகவே ரீப்ளேஸ் ஆகிடும், அப்பர் பவுண்டாகவே ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நான் கிளிப் பண்ணி முடிச்சுட்டு இந்த செல்லை நான் ரன் பண்ணனா எனக்கு அவுட்லேயர்ஸ் இங்கே 0 வந்துருச்சு. இப்போ என் டேட்டா நல் வேல்யூஸ் இல்லை, டூப்ளிகேட்ஸ் இல்லை, அவுட்லேயர்ஸ் இல்லை, மூணுத்தையுமே டிடெக்ட் பண்ணி எனக்கு என் டேட்டா இப்போ க்ளீனாக இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ இங்கே பாருங்கள், டிஎஃப் கோல் அப்பர் பவுண்டுக்கு மேலே இருக்கணும் இல்லை லோவர் பவுண்டுக்கு கீழே இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் ஈக்குவல் டு கொடுக்கவே கூடாது. என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா, நீங்கள் ஈக்குவல் டு கொடுக்குறப்போ அப்போது அப்பர் பவுண்டா அந்த லைக் வந்து அப்பர் பவுண்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட அது அவுட்லேயர் இல்லை, நார்மல் டேட்டா பாயிண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். எப்போவுமே ஈக்குவல் டு அந்த இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று அப்பர் பவுண்டோட அதிகமாக இருக்கணும், இல்லை லோவர் பவுண்டோட கம்மியாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல ஈக்குவல் டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நீங்கள் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே ஒன்று அப்பர் பவுண்டை விட ஒன்று கண்டிப்பாக அது அதிகமாக இருக்கணும், இல்லை லோவர் பவுண்டோட கம்மியாக இருக்கணும். லோவர் பவுண்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட அது அவுட்லேயர் தான். ஓகேயா? ஸோ நம்ம இப்போ நல் வேல்யூ முதல்ல வந்து டூப்ளிகேட்டட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் எப்படி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ராப் டூப்ளிகேட்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் நமக்கு ட்ராப் டூப்ளிகேட் ஆகும். ஒன்றுமே இல்லை, அது வந்து இங்கே பாருங்கள், df டாட் ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு நம்ம டேட்டாவில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ்லாம் ட்ராப் ஆயிரும். நம்ம டேட்டாவில் டூப்ளிகேட்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து ட்ராப் பண்ணல. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நம்ம டேட்டாவில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்.
ஸ்கியூடா நார்மலா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்கியூடா இருந்தா நம்ம நல்வேலிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத பார்த்தோம். அப்புறம் அவுட்லேயர்ஸ்னா என்ன? அவுட்லேயர்ஸ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம்? முதல்ல அவுட்லேயர்ஸ் எப்படி பார்ப்போம். அப்புறம் அப்படி இருந்தாலும் அத எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? யூசிங் கிளிப்பிங் ஃபங்ஷன் நம்ம அவுட்லேயர்ஸ கிளிப் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஸோ நம்ம டேட்டா இப்போ கிளீனா இருக்கு. ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நான் நடத்துனதெல்லாம் வச்சு உங்களுக்கு பாண்டாஸ்ல ஒரு கிளாரிஃபிகேஷனோ ஒரு நல்ல வியூ கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோஸில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.